ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோத்தின் வந்திருக்கு. என்னங்க, நான் போயிட்டு ப்ரொமோட் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் ப்ரொமோத்தின் வந்துருச்சு. முதல்ல வந்து ப்ரொமோ ஒன்று அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். சரி 12 மணிக்கு வரும் அப்படின்னு. எங்கள் ப்ரொமோட் வந்துருச்சு. நாங்கள் ஓடி அதை பார்த்தேன். சரி பேசிடுறோம் சொல்லிட்டு பேசிட்டு போகிறோம். எங்கள் ப்ரொமோத் இருந்துச்சு. ஐயோ ப்ரொமோத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறேன். என்னங்க, ஏன்னா இதில் என்ன ஒரு சம்பவம், இந்த 3 ப்ரொமோ பார்க்கும்போது எல்லாருமே வந்து டாஸ்க்கை விளையாடாமல் 3 ப்ரொமோ விடுங்க. பிக் பாஸ் 8 பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈகோவில் தான் விளாண்டுட்டு இருக்காங்க. இன்னுமே யாருமே வந்து முழுமையாக டாஸ்க்கை விளாட மாட்டாங்க. எல்லாம் டாஸ்க்காக பார்க்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈகோ அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் தான் இருக்கும். ரொம்ப லைட்டாக இருக்கும். லைட்டாக இருக்காது, 1% வேணால் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் டாஸ்கில் வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுவாங்க. அவங்க அந்த கேரக்டராக மாறி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராக மாறிங்க, அந்த கேரக்டருக்கு உண்டான விஷயத்த பண்ணாமல் ஈகோ, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, நான் உன்னை வந்து நசிக்கிடுவேன், நீ வந்துட்டு உன்னை வந்துட்டு நான் இப்போ எப்படி பழி வாங்குறேன் பாரு, இந்த கேரக்டரை வச்சு எப்படி பழி வாங்குறேன் பாரு, ஒரு மாதிரி. அதுவும் அந்த கேரக்டராகவே இருக்கவும் மாட்டாங்க, கேரக்டரோடு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் எதுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் செட்டை போட்டு உங்களுக்கு வேறு வந்து ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்லாம் கொடுத்து சம்பளத்தை கொடுத்து சோறையும் போட்டு என்னையா நடக்குது அப்படிமா இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அருண் வந்து உண்மையிலே டெவில், அதாவது பேயா இல்லை பைத்தியமாக எனக்கு சத்தியமாக தெரில. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அருண் வந்து இங்கே கிளாஸ் எடுக்கிறார். டெவில்னால் இப்படி தான் பண்ணணும்னு. ஏன்னா இதைத்தான் வந்து தீபக் வந்துட்டு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிங்க. அவர் வந்து ஸ்ட்ரக்சர் பேய், அந்த பேய் இந்த பேயின்னு. அதாவது பேயே வந்துட்டு ரொம்ப மோசமானது. அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறார். இன்னொரு பேய், இது என்ன நல்ல பேய், இது இருக்கையிலே மோசமான பேய் இந்த பேய் தான். இந்த பேய் வந்து சொல்லுது, ஒருத்தங்களை வந்து இந்த டெவில் செலவத்தில் ஒருத்தங்க வந்துட்டு அட்டாக் பண்ணோன்னா சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுமா. கொஞ்சமாவது மூளை இருக்கவங்க யாராவது சொல்லுவாங்களா? சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுறன்னு அர்த்தம் எமோஷன்ஸோட விளையாடுங்க, அவங்கள வந்து பிரேக் பண்ணுறதுக்குன்றாங்க. இதே அவங்க அம்மாவை பற்றி, அவங்க அப்பாவை பற்றி, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பற்றி பேசினா தப்பா? இது கரெக்டா? அந்த மாதிரி பேசிடலாம். இவர் கூற்றுப்படி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை யாராவது அசிங்கப்படுத்துகிறோம் உடனே, அதாவது இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, நம்ம அர்ச்சனா நினைக்கிறேன் சீசன் 4 இன்னொருத்தங்க யார் அறந்தாங்க நிஷா, அவங்க அப்பாவை பற்றி பேசியிருப்பாங்க. அப்படியே கண்ணில் தண்ணி வந்திருக்கும். எப்படி எங்கள் அப்பாவை பற்றி இழுப்பு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து பண்ணணும் உங்களுக்கு, அதனால் சைக்காலஜிக்கலாக வந்து எமோஷன் பண்ணுமா. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முட்டையை கொடுத்துருக்காங்க பொழுது அந்த முட்டை கீழே விழுந்து போய் இருந்தாலும் எடுத்து அந்த ஆனந்தி வாயில் வந்து இப்படி வச்சுருக்காங்க சாச்சனம். இதுக்கு அவர் வந்துட்டு பொங்குறாப்புல, இப்படி பண்ணலாமா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியால் ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணோன்னு உங்களுக்கு மனசாட்சி வந்து உறுத்துது. அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு மஞ்சரியை போட்டு எல்லாருமே பிறந்தீங்களே, அப்போது நீங்கள் வாலண்டராக வந்து மஞ்சரியை போட்டு எப்போ பார்த்தாலும் ப்ரோவோக் பண்ணி மார்க் பண்ணி அசிங்கப்படுங்களா, அப்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முத்துக்குமரனை வந்து அட்டாக் பண்ணிங்களா, அப்போல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஆனந்திக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லிப்ஸ்டிக் மாதிரி அந்த இது முட்டையை வச்சது உங்களுக்கு பிரச்சனையாக போச்சு இல்லைங்க சார், நல்ல பேயாக இருக்கீங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். முத்து சொல்கிறாரு, முத்துக்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. அப்போ வந்து மூளை இல்லாமல் ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க, அவனுக்கு ஜெயிலில் போடுவான். இது என்ன, இது போலீஸ்காரங்க வந்துட்டு திருடனை பிடிக்கிறதுக்காக இருக்காங்க. திருடன் வந்து தப்பு பண்ணியிருக்கான், அவனை தூக்கி போனால் போலீஸ் வந்துட்டு அவன் தப்பு பண்ணல நீ தான் தப்பு பண்ணு சொல்லிட்டு போலீஸை வந்து தூக்கி போலீஸுக்குள்ளே போடுங்கன்ற மாதிரி எனக்கு ஒன்றும் புரியல. இது பேயா பைத்தியமான்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டவுட் வருது. அப்போ உள்ள தூக்கி அவனை தூக்கி உள்ளே போடு, அவனை பண்ணு இவனை பண்ணு. பேயின்றதுக்கு லிமிட்டே கிடையாதுங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்துட்டு பொறுமையை இழக்கக்கூடாது, அழக்கூடாது, அதுக்கப்புறம் கோவப்படக்கூடாது, அதுதான் ஏஞ்சல். அதை வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க ஏஞ்சல் கிடையாது, அவங்க ஊஞ்சல், அவங்க வந்து ஏஞ்சல் கிடையாதுன்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கண்ணில் வந்து இந்த இதை வந்துட்டு எலுமிச்சை பழத்தை வந்து இது பண்ணுவாங்க, மிளகாப்பொடி தூளாலாம் கேட்டிருக்காங்க, பச்சை மிளகா வைக்கலாம்லாம் யோசிச்சிருக்காங்க. இவங்க அதுக்கெல்லாம் வந்து அவங்க டாஸ்க்காக பார்த்தாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க, டாஸ்க்காக பார்த்தாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா டாஸ்க்காக பார்க்காம, அதாவது எப்படா எவனோ ஒருத்தன் மாட்டுவான், அந்த டீமில் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஆப்போசிட் டீமுக்கு தான் ஒர்க் பண்ணோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாஸ்கில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க மாட்டாங்க ஒரு சில பேர். ஏன்னா இங்கே ஃபுல்லாக வெஞ்சன்ஸ், அதுவும் அருண் எப்பா ஃபுல் வெஞ்சன்ஸ். கடைசியில் வந்துட்டு அப்போ அவனை தூக்கி ஜெயிலில் போடும்போது இவர் சிரிக்கிறார், இவர் அடிக்க போகிறார். என்னப்பா சிரிக்கிற அப்படின்னு முறைச்சிட்டு போகிறாப்புல. இப்போ தீபக் வந்து அருண் காமாரு அப்படின்றாரு. ஏன் எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்கன்னா முத்து பக்கம் இருக்கிற நியாயத்தில் சைலண்ட்டாக இருக்காங்க. இவர் தேவையில்லாமல் பொங்குறது நல்லாவே தெரியுது, சரிங்களா. என்னமோ நல்ல பெயின் நினப்பு இருக்கிறதுலே. அதுக்கப்புறமா வந்துட்டு கடைசியாக வந்து முடிஞ்சிருது எப்படின்னா, அப்போ வந்துட்டு ஜெயிலில் போடுங்க சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், முடிஞ்சா ஜெயிலில் போட்டு காமி அப்புறம் தெரியுண்டா நான் யாருன்ற மாதிரி சவால் வர்றார் முத்துக்கு. இன்னத்தை சொல்லு, இவரெல்லாம் வந்து இந்த டீமில் வச்சுட்டு அவர் அழகாக வந்து ஜெஃப்ரி தூக்கி இதில் போட்டுட்டு இவர் தூக்கி அதில் போட்டு தான் நிம்மதியாக இருந்திருக்கும். போட்டு போலம் பிறந்திருப்பாங்க டெவில்ஸ் டீம், ஏன்னா ஏஞ்சலாக இருக்கிறதுனால. இவர் தூக்கி டெவில்ஸ் டீமில் போட்டு இவர் இந்த ஜாக்ல இந்த சௌந்தர்யாவெலாம் போட்டு ஐயோ தாங்க முடியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்ற மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.